கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல வேளையிலும் இந்த யூடியூப் வாயில இங்கே சந்திக்கும்படியா என் தேவன் தந்த பிரதான சிலாகியத்திற்காக இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி நாம் ஜெபிக்க வேண்டியதான காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே கூட தேவனுடைய சமூகத்திலே எப்படி நாம் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். இந்த தினத்தில் கூட சில காரியங்களை அதை குறித்து நாம் கர்த்தருடைய சமூகத்தை அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து அதற்கு முன்பாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா கிருபை மகா இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரை நல்ல வேலையை சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கிருபை நாளை நிலை தமிழ் சமூகத்தை நடுவை கொண்டு வந்து நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது தேவன் செய்த எல்லா மகத்தான கிருபைகளுக்காக நன்றி. என்னுடைய அவனுடைய வார்த்தைகளை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். பிரசங்கிக்கிற அடியனை செல்வன்களை மறைப்பீராக இப்படி வல்லமை இப்படி மகிமையோட பிரசனம் வெளிப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. யூடியூப் வாயில கேட்கிறப்பா ஒவ்வொரு இருதயங்களையும் ஆண்டவரே கட்டத்தில் நடக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிரசனத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மாலை செய்ய நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில கூட நாம் சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே கூட தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி ஒரு காரியத்தை நாம் கர்த்தருடைய சமூகத்தை தியானித்தோம். கட்டளையிட்டு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க கூடாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்துல நம்ம எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொன்னால் சத்தானை குற்றப்படுத்தி நம்ம ஜெபிக்க கூடாது. Do not accuse Satan. சத்தானை குற்றப்படுத்தி ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு இன்றைக்கு ரெண்டு வகையான கூட்டத்தினர் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் சாத்தானே இல்லை என்று சொல்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தவறுகளும் அவர்கள் செய்துவிட்டு சாத்தானின் மேல் வைக்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நல்ல நாளில கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு காலம் நம் சாத்தானை குற்றம் சாட்டக்கூடாது. இதை குறித்து அநேக சாத்தானை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். சில வசனங்களை அதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கொடுப்பாராங்க. இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காலம் பிசாசானவன் அதை செய்வது இல்லை என்று சொல்லி யாக்கோபு வாக்கியம் தன்னுடைய நிருபத்திலே சரியாக சொல்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லி அவனவன் தன்னுடைய சுய இச்சையின்படி அவன் தன்னுடைய சுயமான காரியத்தின்படி அவன் பாவத்தை செய்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லி, எனக்கு அருமையான தேவனே, அவன் தன்னுடைய காரியத்தின்படி பாவம் செய்து தன்னுடைய காரியத்தின்படி அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தன் காரியத்தின்படி அவள் மரணத்துக்கு எதுவான காரியத்தை அவன் நாடுகிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு வேதத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு பிசாசானவன் வேதத்தில் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி நீங்கள் வேதாகமத்திலே தியானிப்பீர் என்று சொன்னால், பிசாசானவன் ஒரு காலமும் ஒருவனையும் அவன் சிறைப்படுத்த முடியாது. அதற்கு மாறாக எல்லாருக்கும் சோதனையை கொடுக்கிறான். எப்படி என்று சொன்னால், மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால், அவன் எப்படி இயேசுவை சோதித்தான். அதே போல அவன் நம்மையும் என்ன பண்ணிருக்கான், சோதிக்க அவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு சாத்தான் எதை செய்கிறான் என்று சொன்னால், இயேசுவை சோதித்தது போல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், சோதனைக்குள்ளாய் நடத்துகிறான் கண்டி. ஒரு காலமும் ஒரு நேரமும் நம்மை அவன் சிறைப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளை நம் சத்துருவை குறித்து பல காரியம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு ஒரு காலம் சத்துருவை நம்ம
பத்தினா வந்து சத்துரு பத்தினா நம்மை சோதிக்க முடியுமா கண்டி நம்மை அழிக்கவோ பத்தினா நம்முடைய வாழ்க்கையில பத்தினா வந்து பலவிதமான துன்பங்களையோ கண்ணீரையோ வேதனையோ அவனால் கொண்டு வர முடியாது. இப்பதான் ஒருவேளை அவன் கொண்டு வருகிற சோதனைகள் நமக்கு பெரிதா இருக்கும்போது நாமே பத்தினா நம்ம சுயேச்சையினால விழுந்து நாமே பத்தினா பாவங்களை செய்து நாமே மரணத்துக்கு எதுவான காரியத்துக்கு மேல நாம் கடந்து போகிறோம். அவனுடைய சோதனை அவனால் பத்தினா வந்து இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சத்ருவால் நம்மை பத்தினா அழிக்க முடியாது. அவனுடைய பத்தினா நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் மாத்திரம்தான் கொண்டு வர முடியும். இன்னைக்கு பார்த்தா நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 - 19 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேதாகமம் சொல்லி ஆதாம் ஏவாளை குறித்து அங்கே வேதாகமம் சொல்கிறது. அங்கே ஆதாம் ஏவாளை குறித்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆதாமும் ஏவாளும் பற்றினா வந்து முழுமையாய் சர்ப்பத்தின் மேலே தான் அவர்கள் சொல்கிறார்கள். முழுமையாய் சத்தானாக இருக்க சர்ப்பத்தின் மேலே தான் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் சாத்தான் கிரியை செய்கிறான் என்று சொன்னால் சாபமானது பத்தினா வந்து சாத்தானின் மேல் மாத்திரம் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆதாமின் மேலும் ஏவாளின் மேலும் கர்த்தருடைய சாபம் வந்தது என்று சொல்லி இங்கே நாம் வேதாகமத்தை வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆகவே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் நம்மை சோதிக்கிறான், ஆனால் நம்மை பத்தினா சோதனைக்குள்ளாய் உட்படுத்துகிறான். ஆனால் பாவமோ பத்தினா வந்து சாத்தான் நம்மை பத்தினா செய்ய தூண்டுவதில்லை. இன்னைக்கு நாமவே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பத்தினா வந்து இன்றைக்கு சத்துரு பத்தினா வந்து நம்மை சோதிக்கிறான், ஆனால் நாமவே பாவத்துல விழுந்து விடுகிறோம். ஆகவே பத்தினா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். இன்னைக்கு அநேக காலத்துல வேதாகமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்துரு பத்தினா வந்து யாரையும் அழித்ததாக வேதம் சொல்லவில்லை. மாறாக சத்துரு அநேகரை சோதித்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கெல் சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவர்களே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும். இயேசு நாதர் பத்தினா வந்து அருமையான இயேசு ஜெபிக்கும் போது நேரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு அவர் சொல்லுகிறார், பார்த்தா எனக்கு தீமைக்கு உட்படாதபடிக்கு என்னை பத்தினா வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆக்கி என்னை ரட்சியம், என்னை சோதனைக்கு உட்படாதபடிக்க நீங்கள் ஆக்கி ரட்சியம் என்று சொல்லி இங்க ஒரு வார்த்தை சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு பார்த்தா வந்த துபத்திரவத்திலே எனக்கு வந்த கண்ணீரிலே பிசாசு என்னை சோதித்து விட்டான். ஆகவே இப்ப நான் கிரியைகளை அழித்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி இயேசு அங்க சொல்லாமல் மாறாக சொல்கிறார், எனக்கு வருகிறதான் எல்லா சோதனையிலும் பார்த்தா வந்து மீட்டு என்னை விடுவித்தீர் என்று சொல்கிறார். நன்காக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சத்துரு நம்முடைய வாழ்க்கையில சோதனையை கொண்டு வருகிறானே கண்டி சத்துருவா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டாகின ஆசீர்வாதத்தையோ நன்மையோ நமக்கு இருக்கிற எந்த காரியத்தையும் பத்தினா வந்து அவனால் தொட முடியாது, அவனால் அழிக்க முடியாது. இன்னைக்கு சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக ஜனங்கள் அநேக தேவனை அறிந்த பிள்ளைகள் பிசாசை குறித்து பத்தினா தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பாவம் செய்துவிட்டு பாவம் பத்தினா வந்து பிசாசினால் உண்டாகிறது என்று சொல்லுகிறோம். உபச்சாரம் செய்கிறவன் உபச்சாரத்தின் ஆவின் மேல பலிப்பட முடியாது. பாவம் செய்கிறவன் பாவத்தை கொண்டு வரை பாவத்தை தூண்டுகிற ஆவின் மேல அவன் பலிப்பட முடியாது. மதுபானம் குடிக்கிறவன் பத்தினா வந்து அதனுடைய மதுபானத்தின் ஆவின் மேல பத்தினா பலிப்பட முடியாது. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவனுடைய ஜனமே, அதை செய்யும்படியாய் ஒருவேளை பிசாசினால் உனக்கு தூண்டுதல் வரலாம். ஆனால் அதை முழுக்க பத்தினா வந்து செய்து நிறைவேற்றுகிறவர்கள் பத்தினா வந்து நாம்பளாகவே இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனமே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சோதிக்கிறான், அவ்வளவுதான். இன்னைக்கு நாம் தான் பத்தினா வந்து அவனை கீழ்க்கு நாம ஒப்பு கொடுக்கிறோம். நாம் தான் பத்தினா வந்து அதை செய்யும்படியாய் நினைக்கிறோம். அதை நினைப்பதினாலே கர்த்தர் பத்தினா வந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய பத்தினா ஒரு வெளிச்சியை பத்தினா வந்து கொண்டு வருகிறதை சாத்தான் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலம் சத்ரு மனுஷனை சோதிப்பதில்லை. ஒரு காலம் மனுஷன் மேலே சத்ரு ஜெயம் எடுப்பதில்லை. இன்றைக்கு நாமவே நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். வருகிற சோதனை மாத்திரம்தான் சத்ருவால் வருகிறது. ஆனால் செய்கிற கிரியைகள் எல்லாம் மனிதனாகவே தான் சுயமாகவே செய்கிறான் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே தெளிவாய் சொல்லுகிறார். சத்துருவை குறித்து நாம் அறிந்திருக்கிற சில தவறான காரியங்களை நமக்கு சுட்டி காட்டி பற்றி நான் உங்களுக்காக நான் சுபிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம்.
மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகத்தின் நேரம் நாம் திருப்பிக் கொள்ளும் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அதே மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசிக்கலாம். வசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனம். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்படும் இன்னைக்கு 2 விதமான காரியத்தை குறித்து நாம் வாசித்தோம். இங்கே கட்டுகிறதை குறித்தும் கட்டவிழ்க்கிறதை குறித்தும் பற்றி நான் இங்கே வேதாகமம் சொல்கிறது. இதில் பற்றி நீங்கள் 16ஆம் அதிகாரம் மத்தேயுல 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சுவிசேஷ ஊழியத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையுடைய ஜனங்களுக்கு குறித்ததான ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுங்க. 2 இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பிசாசு என்கிற வார்த்தை வரவேலை. நம்ம அநேக நேரத்துல பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களை வைத்து பார்த்தீங்கன்னா பிசாசை நாம் கட்டுவோம் என்று சொல்லி நம்ம பிசாசை கட்டி கொண்டு இருக்கிறோம். நன்கு ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பூலோகத்துல நீ எவைகளை கட்டுவீரோ பரலோகத்துல என்ன பண்ணும் கட்டப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூலோகத்திலே பிசாசானவன் இருக்கிறான், ஆனால் பரலோகத்திலே பிசாசானவன் இருப்பது இல்லை. ஆகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு காலமும் பிசாசை குறித்து குறிப்பதில்லை. அதை பார்த்தீங்கன்னா பேதுருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஊழியத்தினுடைய தடைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு இன்னைக்கு அநேக நேரங்களிலே அநேக சூழ்நிலைகள் பிசாசை கட்டி கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, யூத முறைமைப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியாயாசனத்துல நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறதான வார்த்தையை பார்த்தீங்கன்னா கட்டப்படுவது கட்டவிழ்ப்பது என்று சொல்லிதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய நியாயாசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துவதை பாருங்க. கோர்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகளை தான் உபயோகப்படுத்துவார்கள் என்று சொல்லி சில காரியங்கள் சில அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா அதை சொல்லி வைக்கிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காலமும் ஒரு நேரமும் பார்த்தீங்கன்னா நாம் சத்துருவை கட்டுவதற்காக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பூமியிலே நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதம் 1000 வருடம் அரசாட்சியில தான் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு 20ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 வருட அரசாட்சியில தான் பார்த்தீங்கன்னா சாத்தான் கட்டப்படுவான் என்று சொல்லி வேதாகமத்தை சொல்லப்படு. ஆகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் சத்துருவை துரத்தலாம். பார்த்தீங்கன்னா சத்துருவை இயேசு வாழ்ந்த காலத்துல கூட சத்துருவை கட்டினதாகவும் எங்க வேதம் சொல்லவில்லை. இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு அப்பாலை போ சாத்தானை என்றுதான் சொன்னார், பின்னிட்டு போ என்றுதான் சொன்னார். இயேசு எங்கேயும் சாத்தானை கட்டினதாக இங்க வேதம் சொல்லவில்லை. இந்த நாட்களில பிரபலமாய் பரவி கொண்டிருக்கிற ஒரு நயவஞ்சனமான உபதேசம் என்னவென்று சொன்னால் நீங்க நிறைய பேர் சத்துருவை கட்டி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ஒரு காலமும் ஒரு நேரமும் மனிதர்கள் சத்துருவை கட்ட முடியாது. சத்துரு இந்த பூமியிலே உலாவதான் கர்த்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்துரு இந்த பூமியில உலாவுகிற ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்துல ஒரு காலமும் சத்துருவை ஒருவனால என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆகவே பார்த்தீங்கன்னா அந்த தவறான உபதேசத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கிருபை செய்வாராக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்கள் இருக்கிறதா நாம் ஒரு காலமும் சத்துருவை என்ன பண்ண கட்டக்கூடாது. கட்ட சத்துருவை கட்ட நமக்கு அதிகாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணவில்லை, கொடுக்கவில்லை. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும்
தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கல்லனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட கல்லன் என்று தான் சொல்லப்பட்ட கண்டி பிசாசு என்கிற வார்த்தை அந்த இடத்துல எங்கேயுமே உபயோகப்படுத்தப்படவில்லை. கெத்செமனேயுடைய முடிவு வரைக்கும் இயேசுவை உயிர்த்தெழுதல் வரைக்கும் அந்த இடத்துல பிசாசு என்கிறதான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படவில்லை. ஆகவே தேவனுடைய ஜனமே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு காலம் பிசாசை பூலோகத்திலே நாம் கட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அதை நம்ம கட்டவும் முடியாது. விசுவாசை உலாவும்படியா விட்டு இருக்கிறார், நாம் ஒரு காலம் அதை கட்ட முடியாது என்பதை இந்த சத்தியத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள. இரண்டாவதாக நிறைய பேர் நம்ம பிசாசை எரித்து விடலாம் என்று நினைக்கிறோம். இன்னைக்கு பிசாசை ஒரு காலம் எரிக்க முடியாது. பிசாசை எரிக்க ஆண்டவர் பூமியில என்ன பண்ண வெள்ளமை கொடுக்கப்படவில்லை. பிசாசை எரிக்கத்தக்கதான யாராலையும் பிசாசை எரிக்க இந்த நாட்கள் யாராலும் எரிக்க முடியாது. என்னுடைய சொன்னால் பிசாசு உலக ஆண்டவர் விட்டு இருக்கிறார். தேவனுடைய சுத்தத்திற்கு மாறாய் சபைகள் செய்யாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. நிறைய காலத்துல நிறைய நேரங்களில் நாம் சத்துருவை எரித்து விடுவோம். சத்துருவை எரித்தலாம் இயேசுவின் நாமத்தை எரிந்து போவதாக அப்படிலாம் சொல்றோம். அப்படிலாம் பூலோகத்துல சத்துருவை எரிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Thessalonians chapter 2 verse 8. நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அருமையாய் சொல்லப்பட்டது. இன்றைக்கு பூமியிலே ஒருவரும் ஒரு காலம் சத்துருவை எரிக்க முடியாது. அவர் வரும்போது அவருடைய பிரசன்னமாகுதலை பார்க்கும்போது தான் சத்துரு எரிந்து போவான் என்று சொல்லி அவன் அழிக்கப்படுவான் என்று சொல்லி வேதாகமும் சொல்லப்பட்ட இந்த பூமியில வாழ்ந்துதான ஜனங்கள் ஒரு காலம் சத்துருவை எரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சத்துருவை எரிக்கிற காலமும் கிடையாது. சத்துருவை எரிக்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்பொழுது என்று சொன்னால் வருகையின் நாட்களில நடக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து இங்க தெசலோனிக்கே சபையில பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு காலமும் ஒரு நேரம் சத்துருவை எரிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. மூன்றாவதாக ஒரு காரியம், சத்துருவை தூஷிக்க வேண்டிய அவசியமோ கிடையாது. வாசிப்போம். யூதா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் வாசிப்பாங்க. அப்படி போலவே சொப்பனக்காரனாகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. பிரதான தூதனாகிய மிகாவேலை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. மோசேயினுடைய மரணத்திற்கு வந்ததான மிகாவேலை குறித்து இங்க சொல்லப்படுகிறது. மிகாவேல் இயேசுடைய மரணத்துக்கு பின்பாக சாத்தானும் அவனுக்குள்ளே பெரிய ஒரு யுத்தங்கள் நடக்கிறது. யுத்தங்கள் நடக்கும் போது ஒரு காலம் சத்துருவை அவன் தூஷிக்காமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதல் சொன்னேன், சத்துருவை கட்டுவதற்கு பூமியில் நமக்கு அதிகாரம் இல்லை. இரண்டாவது, அவனை எரிப்பதற்கு அதிகாரம் நமக்கு இல்லை. மூன்றாவதாக அவனை தூஷிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பிரதான தூதனாகிய மிகாவேலை அங்கே யுத்தம் பண்ணும் போது சத்துருவை தூஷித்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இன்னைக்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்ள, வேதத்துக்கு புறம்பா இருக்கிற காரியங்களை ஒரு காலம் நாம் செய்து வேதத்துக்கு புறம்பா இருக்கிற காரியத்தின்படி நாம் ஜெபிக்காதபடிக்கு வேதம் என்ன சொல்கிறது அதன்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை நம்மை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய சூழ்நிலையில் நாம் சத்துருவையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். சத்துரு என்னை கட்டுகிறான் என்று சொல்கிறோம், சத்துருவை கட்டுறோம், சத்துருவை எரிக்கிறோம், அவனை தூஷணமாய் பேசுகிறோம். சத்துருவை காட்டிலும் ஒரு மேலானவர் நம்மோடு கூட இருக்கிறார். மேலான ஒரு
ஒரு நோக்கத்தோடு கூட நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய போக்கஸ், நிறைய பேருடைய சிந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சத்துருவை நோக்கியே போய் கொண்டிருக்கிறது. சத்துருவிலும் மேலானவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா நம்மை ஆதரவை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். வசிப்போம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரவும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்படும். தைரியமாய் கிருபாசன தண்டையில பிரவேசிக்க நமக்காய் கிருபை செய்திருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில தேவனுடைய சமூகத்திலே நாம் தைரியமாய் போகத்தக்கதான நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அவர் இரத்தத்தினால் நம் மீட்டு இருக்கிறார். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லி வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இன்றைக்கு முதலாவது பத்தினா நம்ம கிருபாசன தண்டையில சேர்க்கிறதான இயேசு ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாம். இரண்டாவதாக நமக்காய் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு நம்மை சுத்திகரிக்கத்தக்கதான ஒரு நல்ல பிரதான ஆசாரியர் நமக்காய் இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிற 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிற நமக்கு நல்ல ஒரு நியாயாதிபதி நமக்கா இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம்ம எல்லா உலகத்தில் இருக்கிறவரை காட்டி நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டுமா? கண்டி நம் சத்துருவை பற்றி பார்த்து அவனை கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அவனை கட்டுவதோ அவனை எரிப்பதோ அவனுடைய சத்துருவை குறித்து தூசணமாய் பேசுவதோ அதை விட்டு நாம் ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிற மேன்மைகளை, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற உயர்வுகளை, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம். சத்துருவை நாம் பெரிதாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்காய் நம்மை கிருபாசனத்தை கிட்டி சேர்த்திருக்கிறார். அவர் தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவியிருக்கிறார். நம்மை நியாயாசனத்து முன்பாக நிறுத்தபதினாவது அவர் தன்னையே தியாகமாய் கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்கள் நாம் நினைத்து பார்த்து நம்ம ஆண்டவர் செய்ததான நன்மைகளுக்கான ஆண்டவருக்கு நன்றி சொன்னமாக செபத்திலே ஒரு காலம் சத்துருவை நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதான அவசியம் நமக்கு இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். சத்துருவை நாம் குற்றம் சாட்டுகிறதை விட்டு நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தாமே வார்த்தையில் ஆசீர்வதிப்பார்கள். அப்படியே நம்ம எல்லாம் ஒரு செகண்ட்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பு மகா கிருபையும் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வெளியே சுமத்தில் தாழ்த்துகிறோம். கிருபை நாள் எங்களை தம் சமூகத்திலே கொண்டு வந்து நல்ல நாளிலும் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கும்படியா தேவன் செய்த கிருபைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஆவியானவரே அப்பா சுத்திரம் ஆண்டவரே, சாத்தானை குற்றப்படுத்த கூடாது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சுத்திரம் ஆண்டவரே, சில வார்த்தைகளை கேட்டமே எப்படி நாங்கள் சுபிக்க கூடாது என்றவருடைய தலைப்பு ஆண்டவரே, சில காலையை தியானித்துக் கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, கடந்த நாட்களை தியானித்தோமே ஆண்டவரே அப்பா சுத்திரம் ஆண்டவரே, ஜெபத்திலே ஒருபோதும் ஆண்டவரே அப்பா உமக்கு கட்டளையிடக்கூடாது என்று சொல்லி கேட்டோமே ஆண்டவரே, இந்த
இந்த நாள்ல கூட ஆண்டவரே அப்பா எப்படி ஆண்டவரே அப்பா ஜெபத்தில் ஆண்டவரே சாத்தானை ஆண்டவரே அப்பா சுத்தம் ஒரு காலம் குற்றப்படுத்த கூடாது என்பதை குறித்து தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிரதான தூதனாகிய மிகாவேலே ஆண்டவரே அப்பா சுத்தம் ஆண்டவரே சத்துருவை குற்றப்படுத்தாத போது ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரே அப்பா சுத்தமாக குற்றப்படுத்தாதபடிக்கு ஒருவேளை நாங்கள் அவரை கட்டியிருப்போம் சத்துருவை கட்டியிருப்போம் என்றால் ஒருவேளை ஆண்டவரே அவளை எண்ணிக்கை ஆண்டவரே பிரயாசப்பட்டிருப்போம் என்றால் ஒருவேளை அப்பா சுத்தம் ஒருவேளை சத்துருவை குறித்து தூசணமாய் பேசியிருப்போம் என்றால் ஒரு விஷயங்களை மன்னியும் ஆண்டவரே. ஒரு விஷயம் யூடியூப் வாயில கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு மன்னியும் அப்பா. நீ வேளாண்டவரே அப்பா மேலான உண்மை மறந்தாண்டவரே அப்பா சுத்திரம் ஆண்டவரே அப்பா சுத்த நசக்கப்பட்டதான சத்துருவை நான் நோக்கி கொண்டாண்டவரே அப்பா அவனுக்கு கிரிகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டில்லாதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து ஜெபத்தில் எம்மக்கே கனத்தையும் உமக்கே மகிமை எம்மக்கே வல்லமையும் செலுத்த கத்தை கிருபை செய்யுங்கப்பா. ஒரு காலம் சத்துருவை குறித்து என ஜெபங்களை நினைக்காதபடிக்கு வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை குறித்தே எங்களுடைய தியானங்கள் எல்லாம் இருக்க கத்தை கிருபை செய்யுங்கப்பா. யூடியூப் வாயிலா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆஸ்வதிங்க, குடும்பங்களை கத்திர ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வல்லமை பிரசனமான மகிமை கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் இறங்கி வருவதாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கத்தர் விலக்குங்க, எல்லா வியாதிகளை கத்தர் மாற்றுங்க அப்பா. எல்லா தலைமுறை சாபங்களை கத்தர் உடைப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா. மாறுதல் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். இன்னெல்லாம் தடைகள் இருக்கிற குடும்பத்துல எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக ஜெபிக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்களை கத்தர் செய்யுங்கப்பா. இனிமேல் ஆண்டவரே ஒரு காலம் ஆண்டவரே அவர்கள் அப்பா சுத்தம் ஆண்டவரே சத்துருவை ஆண்டவரை குற்றப்படுத்தாதபடி கண்டவரே மேலா இருக்கிற தேவனை குறித்து ஜெபிக்கண்டவரை கத்த கிருபை செய்யுங்க. வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும், பிரசனம் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும், பாசத்தமான மகிமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. கத்தரே தொடர்ந்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடர கத்த கிருபை செய்யுங்கப்பா. நன்மையான காரியங்களை கத்த செய்யுங்க. பிரசனத்தை ஒப்பு கொடுக்கிற மாளிகை செய்யுங்க, நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாய் மறவாதே ஆமென். பிதாவாகிய என்னுடைய அன்பு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரிடம் யூடியூப் வாயிலா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் நினைத்திருப்பதாக ஆமென் ஆமென்.